ஹாய் டியர். நேற்று இந்த ட்ராமாவை எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு அந்த வில்லன் கிட்ட மாட்டியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் வந்து அவளை காப்பாற்றிருப்பான். இவன் வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறா. இவன் என்ன நம்மளை காப்பாற்றுறானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இவன் தம்பியே இல்லை நினச்சிட்டு இருந்திருப்பாள்ல. ஸோ இவன் காப்பாற்றவும் ஒரு மாதிரி இவளுக்கு எமோஷ்னலாக இருக்குது. ஸோ இது கட்டி என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ட்வைலைட் வாய்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வில்லனோட ஆட்கள் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப சண்டை பண்ணிட்டு இருக்கா. அவனும் செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான். ஃபைனலாக இவங்க இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இதை மணி சத்தம் கேட்குது. அதை கேட்டாலே இவனுக்கு சுத்தமாக ஆகுறதே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகறான். இப்போ இந்த சத்தத்தினாலே ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். அப்போன்னு பார்த்து இவனை ஒருத்தன் வெட்ட வர ஹீரோயின் தான் வந்து டக்குன்னு காட்டி பிடிச்சி காப்பாற்றிடுறா. நல்ல வேலை இவன் வந்து குறுக்க வந்து காப்பாத்திட்டா. இப்போ அப்படியே பார்த்தா திரும்ப அவன் சண்டை போட்டுருப்பானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இவன் வில்லன் கையில மாட்டிக்கிறா. உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைக்கு மேலே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினால தான் மூஜன் கிட்ட வந்து மாட்டியிருப்பான். அதுக்கப்புறம் நல்லா போட்டு வெளுத்து விட்டுருப்பாங்க. அதனால ஹீரோயினை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு வந்துட்டு இங்கே பாரு, அவள் அந்த அளவுக்கு வறுத்து கிடையாது. இதே நீ என்ன பிடிச்சி வச்சிட்டீங்கன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அவள் சும்மா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அந்த வில்லனும் அப்படியா, ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பக்கம் பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடும். அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கிட்ட போய் நின்றுட்டு அவனே எட்டி ஒரு ஒதைக்கிறான். அவ்வளோதான், அவன் பறந்து போயிட்டு அவ்வளோ பெரிய மலை மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஹீரோயின்லாம் இதை பார்த்து செமையாக பயந்துடுறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறான். இவன் அப்படியே பறந்து போய் கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு இருக்கான். இப்போது இவனும் சரி என் கையை பிடிச்சி எந்திரி அப்படின்னு சொல்ல இவன் கையை கொடுக்கவே மாட்டேங்கிறா. சரி என் துணிவாது பிடிச்சி எந்திரிக்கன்னு சொன்னால் அதுக்கும் மாட்டேன்னு சொல்லி மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்க இவனுக்கு பொறுமை இல்லை. அப்படியே குண்டு கட்ட தூக்கி தோல் போட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போகும்போது என்னை இறக்கி விடும்பாலா. இங்கே பாரு கத்திரி, நான் உன்னை அப்படியே தூக்கி திரும்ப அவனை மாதிரியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி தூக்கிட்டு போயிட்டுருப்பான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினை தேடிட்டு மூஞ்சினும் அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அப்போ ஹீரோவா அவளை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தடுக்கி நடப்பாளா. அதை பார்த்துட்டு மூஞ்சினும் அப்படியே அவளை அழகாக தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போக இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு முறைச்சிட்டே தான் பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அப்படியே நின்று ஹீரோயின் அந்த பக்கம், அதாவது அவளோட வீடு இருக்கும்ல, அங்கே எட்டி பார்த்துட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அவனோட பிளேஸில் நின்றுட்டு ஹீரோயினை பார்க்குறான். ஆனால் அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினை பார்க்க ஹீரோயினும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா மூஞ்சின்னு ஒரு ஓரமாக நின்று சோகமாக பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது, ஒருத்தர் அண்ணன் ஆகிறான், ஒருத்தர் தம்பி ஆகிறான், ஆனால் இவங்க பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ கரெக்டாக நம்ம கியூட் பாய் இருக்கான்ல, அவனும் வந்து ஹீரோ கிட்ட பேச ஹீரோ சொல்கிறான், முதல்ல அந்த ஓவியனை கண்டுபிடிக்கணும், அவன் யார் என்னங்கிறது முதல்ல சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட தாய் மாமா இருக்கான் இல்லையா, அவன் தான் நடுக்கடலில் ஒரு போட்டில் உட்காந்துக்கிட்டு லூசு மாதிரி எதையோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைகிறது ரொம்ப பிடிக்கும் போல். வரைஞ்சிட்டே இருக்கான். அது நல்லா இல்லை போல். தூக்கி அதை அப்படியே எரிஞ்சிட்டு கிழிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். இவனுக்கு எதிர்பார்த்த மாதிரி டிராயிங் வரவே இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா வரையுதுன்னா அவ்வளோ இஷ்டம். ஆனால் இவன் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவான். இப்போ அப்படியே தான் இவனை பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்துக்கு போகிறான். அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருமே ஒரு ஓவியம் இருக்கும்ல, ஒரு போஸ்டர் மாதிரி, அதை வச்சுக்கிட்டு ஆள் மாற்றி ஆள் போட்டி போட்டிருக்கானுங்க. உனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிராயிங்க்கு அத்தனை போட்டி. இப்படி இவன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு குழந்தை இவன் மேலே வந்து இடித்து விழுந்துட்டா. இவனும் அந்த குழந்தைய பார்க்குறான். அது பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. உனக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அது பாவமாக சொல்லுமா. சரி என் கூட வரியான்னு சொல்லி கேட்குறான். அதுவும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த இடத்துல தான் அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த எல்லாத்தையும் மறந்து நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இவனுக்கு என்னென்னா இவனும் ஒரு ஓவியனை தானே தேடிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனை குழந்தையாக்கும் போது சித்திரவதை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இவனும் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போவதை பார்த்துட்டு இவனுக்கு ஏதோ தோணுது, ஒரு வேலை இவன் தான் அந்த ஓவியனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக இவனோட தாய் மாமா பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பான். அதனால இவனோட அப்பா இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவனை பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் காட்டில் இருக்கான். ஸோ இவன் கேட்குறான், ஏன் இவங்க அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு, அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் ஓகேவா, ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி காட்டுக்குள்ளே வந்து தங்கியிருக்காங்கன்னு கேட்க, அவர் வரையறதுக்கு இந்த மாதிரி இடம் தான் நிறையா க்ரியேட்டிவிட்டி கொடுக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அப்பாவும் சொல்கிறான். அடுத்து இந்த க்யூட் பாய் தான் ஹீரோ நைட் சொல்லியிருப்பான்ல, நான் அங்கே போகிறேன், எனக்கு அவன் மேலேயும் சந்தேகமாக இருக்குது, ஒரு வேளை அவன் தான் அந்த ஓவியனான்னு சொல்லி செக் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான்ல. இப்போ இவனும் உள்ளே வந்து பார்க்குறான். இவனை பார்த்தீங்கன்னா என் நேரம் படம் வரைஞ்சிட்டே இருக்கிறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டே இருக்கான். ஸோ இவன் வரைகிறதையும் இவனை சின்ன வயசில் டார்ச்சர் பண்ணியிருப்பான்ல, அவனை இமேஜின் பண்ணி பார்க்குறான். அப்படி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இவன் ஹாங்ராங்க பார்க்குறான் போல். ஸோ இந்த அரக்கு இருக்க அவனை பார்த்ததுமே, நீ
நீதான் கண்டிப்பா நீதான் எங்களோட ஹாங்ராங். ஏன்னா உனக்கு என் அப்பாவோட முகஜாடை அப்படியே இருக்குது, அப்புறம் என் அக்காவோட முகஜாடையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து பேசிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நான் பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது நேற்று கூட்டிட்டு வந்திருப்பாங்களே ஒரு குழந்தைய, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்குது, அதுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்துட்டு இந்த கியூட் பாய் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான். இவன் அந்த ஓவியன் கிடையாது, நம்ம எதிர்பார்த்து வந்தது இவன் கிடையாது அப்படின்னு சொல்ல அவனும் எப்படின்னு சொல்லிட்டு கியூட் பாய் கேட்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன்னா இவன் வரைகிற ஸ்டைலும் அவனோட ஸ்டைலும் வேற மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை பாதுகாப்பாக தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போ இந்த கியூட் பாயும் பின்னாடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ திரும்பி பார்க்க ஹீரோயின் தான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த அரக்கு இருக்க ஹீரோவோட அப்பா கிட்ட இவன் நகரத்தில் பார்த்த அந்த ஒரு ஓவியம் இருக்குல்ல அதை பற்றியும் அதை யார் வரைஞ்சாங்கிறத பற்றி கேட்க, அப்போது ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா அவனை பற்றி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா சரியான அரை சைக்கோ போல இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இதோ இந்த மாடு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து அதை அப்படியே வரைகிறங்கிற பேரில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னன்னா இவன் செத்த ஒருத்தங்களை வரைஞ்சா அப்படின்னா அதுங்களுக்கு உயிர் வந்துருமா, மனுஷனாகட்டும் இல்லை மிருகமாகட்டும் உயிர் வந்துருமா. உயிர் இருக்கிறத வரைஞ்சா அவங்க செத்துருவாங்களாம். அதாவது இவனோட ஓவியத்துக்கு இப்படி ஒரு தனி பவர் இருக்குதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாட்டை கொண்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பான். அப்போ இவனோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஓகேவா, ஒரு மனுஷனை குத்துயிரும் கொலையுரமா கொண்டு வந்து இவன் முன்னாடி போட்டுட்டு போறானுங்க. இவனை பார்த்ததுமே இந்த அரசைக்கோ ஒரு மாதிரி ஆகுறான், அப்படியே கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த மாடு இருக்குல்ல அதை தூக்கி அந்த பக்கம் எரியறான். அதுக்கப்புறம் அந்த வரைஞ்சிருப்பால அதெல்லாம் தூக்கி கிழிச்சு எரிஞ்சிட்டு இந்த மனுஷனை வந்துட்டு வரைய ஆரம்பிச்சிருவான். அதுவும் இல்லாமல் இவன் சரியான போதைக்கு அடிமையான ஆளு. இவனை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா சைக்கோ கொடூர மாதிரி தான் இருக்கிறான். இவன் இவ்வளோ கேவலமான விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் இதுக்கு தான் அவ்வளோ போட்டி, இவனோட டிராயிங்க்கும் அவ்வளோ போட்டி போட்டு வாங்குறாங்க. ஸோ இதையெல்லாம் இந்த அரக்கிரக்கம் கேட்டுட்டு எப்படி எப்படி இவ்வளோ கேவலமாக பண்ண முடியும், ஒரு ஓவியன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இவன் வந்துட்டு அந்த ஓவியத்தையே அசிங்கப்படுத்தினான், ஒரு ஓவியனையும் அசிங்கப்படுத்தினான், இவன் கலையை ரொம்ப கேவலப்படுத்துறான்னு சொல்லிட்டு கடுப்பாகுது இவனுக்கு. இவன் வந்துட்டு கஷ்டப்பட்டு நிறைய டிராயிங் பண்ணுறான், ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்கான்ல, இவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. சி இல்லை எனக்கு அதை பற்றி பேச வேணாம், நீ மேலே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான். இவன் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஹாங்ராங்கோட அப்பாவை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வரைய ஆரம்பிச்சிருவான். அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தடுக்கி நடந்துட்டு ஹீரோவை தேடி போயிட்டுருக்க, இவன் டக்குன்னு பின்னாடிந்து வந்து இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்போ அவளும் வந்துட்டு அமைதியாக நின்று பார்த்துட்ருக்கா. இப்போ இவனுக்கிட்ட வந்து என்ன அக்கா எதுக்காக இப்படி என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சின்ன வயசில் நம்ம இங்கே என்ன பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இவனும் என்னன்னு பார்த்தா கையில் ஒரு பூச்சியை கொண்டு முன்னாடி நீட்டிட்டு இருக்கிறான். இவனுக்கு செம பயம் ஆகிடுது. பயந்துட்டு அந்த பக்கம் போக ஒரு புழு கொண்டு அவன் கண்ணு முன்னாடி காட்டான். அவனுக்கு அவ்வளோதான் பயந்து தள்ளி விட்டுட்டு இருக்கான். இவன் திரும்ப ஏதோ ஒரு வண்டு மாதிரி கொண்டு அவன் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டிட்டு இருக்கிறா. இவனா பயந்து கத்திட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஹாங்ராங் இதே மாதிரி தான் பண்ணுவான். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னும் நீ இந்த பயத்தை விடலையா, இவ்வளோ வளர்ந்துட்டல அப்படின்னு கேட்க, டக்குன்னு இவனும் எதையோ எடுத்து அவள் தோல் மேலே வச்சிடறான். அப்போ இவ அதை பார்த்து பயந்து கத்திடுவா. அப்புறம் பார்த்தா அது வெறும் இலை தான். ஸோ அந்த இலையை பார்த்தா ஹீரோயினுக்காக ஞாபகம் வருது என்னன்னா சின்ன வயசுல இதே மாதிரி தான் இவ இலையும் கொண்டு போய் அந்த குட்டி குழந்தைய பயமுறுத்திருப்பா. இப்போ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஹாங்ராங் பார்த்தீங்கன்னா பயந்து கீழே விழுந்திருப்பான். இவளும் இது வெறும் இலை தான் இதுக்காக பயந்துக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பாளா. இப்போ அப்படியே தான் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்குது. இதை பார்த்தது ஹீரோக்கு அவன் சின்ன வயசில் அப்படியே உட்காந்து தனியாக ஒரு காட்டுக்குள்ளே அழுத மாதிரி ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஹீரோ சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான் போல். இப்போ அந்த குழந்தைகிட்ட போகலான்னு பார்க்கும்போது அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு ஏன் அழுதுட்டு இருக்கிற உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயின் வந்து பின்னாடி இருந்து பார்க்குறா. ஸோ அவளுக்கும் புரியுது அவன் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அடுத்த சீனில் மூஜன் தான் ஒரு பையன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறான். இவனை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தக்காரங்க போல், இந்த கசின்லாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி தான். அவன்கிட்ட வந்து ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான். அப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சின்ன வயசில் அவளோட வீட்டு கூரை மேலே உட்காந்துட்டு இதே மாதிரி தான் பார்த்துட்ருப்பா. அப்போது அவளோட தம்பி ஹாங்ராங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கையை வச்சு பார்த்துட்ருப்பானா. இப்போது மறுபடியும் இவ அதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்துட்டு இவ அதே மாதிரி பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் கை லைட்டாக மேலே போகுது. ஹீரோன்னு ஒரு மாதிரி கண்காலிங்க அதை பார்த்துட்ருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த மூஜின் வந்துடுறான். அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியாக கையை கீழே போட்டுருவான். இப்போ தான் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு நம்பிக்கையே வருது. இவன் தான் நம்ம தம்பியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுப்பா. ஆனால் அதுக்குள்ளே இந்த மூஜின் குறுக்க வந்துடுறான்.
இப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பல பல ஐட்டம்லாம் வந்துட்டு டேபிள் நிறைய குவிச்சு வச்சுட்டு இருக்காங்க. மீன் பழம் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஹாங்ராங்க்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். ஸோ பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பல வருஷம் கழிச்சு பையன் திரும்பி வந்திருக்கான்ல, அதனால தான். அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குடுவையை மாற்றி வச்சுட்டு இருக்கிறா, அது திருட்டுத்தனமா. அப்போது அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த அரக்கராக்கு மண்டை இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு டே ஹாங்ராங் என்ன உனக்கு தெரியலையா, நம்மளாம் சின்ன வயசில் இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்கல, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இவன் அடுத்த செகண்டுக்கு நேராக ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஏய் ஜெயி எப்படி இருக்க, நான் தான் உன்னோட கசின், நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்க அவன் பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி தள்ளி விடுற, இந்த மானங்கிட்ட ரூல்ஸ் மட்டும் ஒன்று இல்லாமல் இருந்ததா இந்நேரம் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தோல் மேலே கையை போட்டு பேச நம்ம ஹீரோக்கு தான் அவன் அண்ணா பேசினாலே பிடிக்காது. இவன் வந்து இப்படி கட்டி பிடிச்சி பேசினா பிடிக்குமா, கையை பிடிச்சி முறுக்கி விட்டாரான். அவன் கற்றுன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு எல்லாரும் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய வணிகர்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்துட்ருக்கா. இந்த மூஜின் மட்டும் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அநாகரிகமாக தெரியலையா, என் பிள்ளைக்கு நீ எந்த கிஃப்ட்டும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ ஏன் சொன்னா கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பு இருக்குல்ல, வில்லம்பு, அதை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறான். இந்த மாதிரி பிறந்த நாளுக்கு கிஃப்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது போல். ஸோ எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லை எடுத்து வளைச்சி பார்த்துட்டு இந்த மூஜின் இருக்கான்ல அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கா. இவனோட அப்பா பார்த்துட்டு கத்துறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும், வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்த விருந்தாளிங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு மதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் அதை குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கிராக்கு மண்டை இருக்கான்ல அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஹீரோவும் அவனுக்கு வச்சு அந்த மதுபானக்குள்ள அதை எடுத்து அப்படியே குடிக்க, இப்போ அடுத்த செகண்டுக்கெல்லாம் இந்த கிராக்கு மண்டை பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோ முதல்ல யாராவது வைத்தியரை வர சொல்லுங்கன்னு. என்னன்னு பார்த்தா இது வந்துட்டு மாதுளம்பழச்சாரால் ஆன மது. ஹாங்ராங்க்கு மாதுளம்பழம்னா அலர்ஜி. சின்ன வயசில் ஒரு தாட்டி இந்த மாதிரி தான் மாதுளம்பழத்தை சாப்பிட்டு தான் அவனுக்கு ரொம்பவே அலர்ஜி ஆச்சு. கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமை ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கவும், ஆமாம் இரு, என்ன உனக்கு எதுவுமே ஆகலை, நீ ஹாங்ராங் தானே, உனக்கு தான் இது ஒத்துக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்க்க எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு சுத்தமாக அந்த மாதுளம்பழச்சாறு ஒத்துக்காது. ஆனால் இவன் இப்போ நல்லா உட்காந்துட்டு இருக்கவும் எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த செகண்டுக்கு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஏதோ பெரிய தடிப்பு மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அவனால் மூஞ்சியை விட முடியல. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் பயம், ஏன்னா பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுல. அப்போது ஹீரோயின்கே இதை பார்த்து ஷாக்காக தான் இருக்குது. இவளுக்கு இந்த விஷயம் பற்றி தெரியாது போல். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா மூஜின்னா இந்த கசின் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பான், இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுக்கு எதுவுமே ஆகாது, அப்போது இவன் போலின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ண. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அது அலர்ஜி ஆகிடுது. இதை பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா சும்மா விடுவாளா, ஹீரோயின் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி போட்டு அவளை சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கா. அப்போது மூஜின் வந்து தடுக்கிறான். ஆனாலும் வந்துட்டு இவ போட்டு இவளையே அடிச்சிட்டு இருக்கா. அப்போது இல்லை அது நான் தான் சொல்ல வரத்துக்குள்ள பின்னாடி இந்த வேலைக்காரம்மா ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுருது. அப்போது இந்த பொண்ணு வந்துட்டு நான் தான் தெரியாமல் குடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு சேர்த்து நல்லா வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் அந்த பொண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போது ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த குச்சியெல்லாம் அப்படி முறிச்சு அவளை குத்தத்துக்கு போகும்போது டக்குன்னு அவள் கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அம்மா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன், அம்மானா பாசமாக இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் போல். அவங்க எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறா, அடி வாங்கியிருப்பாள், அதனால தான். அப்போது மூஞ்சின்னு வந்துட்டு என்னால் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இவன் போலி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஹாங்ராங்க்கு ஏதாவது ஒவ்வாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு வேளை என்னோட கணிப்பு தப்பாக இருந்து இவன் உண்மையான ஹாங்ராங்காக இருந்தா நீங்கள் இன்றைக்கி அவனை கிட்டத்தட்ட கொண்டுட்டீங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அப்போ ஹீரோயினை போய் படுத்து தூங்கலான்னு படுத்தா அவளுக்கு சின்ன வயசில் அவள் தம்பிக்கு ஏதோ ஸ்வீட்டை ஊட்டியிருப்பா. அவனும் ஆசையாக கடிச்சா அந்த ஸ்வீட்டில் பல்லு ஒட்டிட்டு வந்திருக்கும். அவன் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான், எனக்கு அந்த பல்லு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஆடிட்டு இருக்கிற பல்லெல்லாம் வந்துட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல, அதனால இந்த மாதிரி பண்ணியிருப்பா. அப்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி கொடுத்து அந்த பல்லு அதுக்குள்ளே போட்டு இந்த பத்திரமா வச்சுக்க, உனக்கு பிடிச்ச பல்லுன்னு சொல்லி கொடுத்துருப்பா. அன்னையிலேருந்து அவன் எந்நேரம் அதை கையிலே வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ டக்குன்னு இவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வர அப்படியே எந்திரிச்சு உட்கார்றா. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாப்பாடு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பக்கம் ஹீரோ தான் கதவுக்கு அந்த பக்கமா உட்காந்துட்டு இருக்கான்.
அப்போ ஹீரோயின் கிட்ட மதுபானமும் தின்பண்டமும் அந்த பக்கம் இருக்கு, நீ அந்த பக்கம் உட்காந்து பேசு, நான் இந்த பக்கம் உட்காந்து பேசுறேன், இப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்ல, என்ன நீ எதுக்கு இந்நேரத்தில் குடிக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ வரா. அப்போ இவனும் என்ன அக்கா புதுசாக அக்கறையெல்லாம் காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அப்பா ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனால் எனக்கு அப்படி யாருமே இல்லை. ஏதோ நான் தனியாக வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் கடைசியாக ஒருத்தங்களுக்கு எதிரி ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே மின் குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, தம்பி ஆகுறது ஈஸியாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்சது தப்பு. என்னால் என்றைக்குமே உங்கள் தம்பி ஆக முடியாது போல். ஆனால் நீங்கள் ஏன் என்னை இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நான் உங்களோட தம்பி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் வந்துட்டு கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு சரி உனக்கு ஏற்பட்ட காயம் சரியாயிடுச்சா, வலி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க ஹீரோ அமைதியாகவே இருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ உண்மையான ஹாங்குறாங்கோ இல்லை போலியோ நீ என்னவா வேணா இரு, ஆனால் உனக்கு இந்த காயங்கள் எல்லாம் சீக்கிரம் சரியாகணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் இல்லாமல் உனக்கு இனிமேல் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். இனி நீ உண்மையோ போலியோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நீ நல்லா இருக்கணும், உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நான் அதை தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ இனிமேல் எந்த கஷ்டமும் படக்கூடாது. ஒரு வேளை இவளோட தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவன் கஷ்டப்படுறதை இவளால் பார்க்க முடியல. ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் இவன் தான் நம்மளோட தம்பி அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன குடுவையை காட்டுறாங்க, அதை ஹீரோ தான் கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ஜி இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். யாருக்குன்னா ஹாங்குறாங்க்கு இப்படி அலர்ஜி இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். அப்புறமா தான் காட்டுறாங்க ஆக்சுவலாக அன்றைக்கி காலில் என்ன இருக்குன்னா இவன் ஏதோ ஒரு மருந்து மாதிரி எடுத்து அப்படியே கழுத்தில் தேய்ச்சிட்ருப்பான். இவன் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த அலர்ஜியே வந்திருக்கும். பாவி அப்படின்னா நீ ஹாங்குறாங் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் ஆகட்டும் நம்மளாகட்டும் இப்போ தான் இவன் ஹாங்குறாங்க நம்ப ஆரம்பித்தா அடுத்த செகண்ட்க்கு இப்படியே ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ இவன் உண்மையான ஹாங்குறாங் இல்லைனா இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான்? அப்புறம் இவன் கூட இந்த மாதிரி ரகசியமாக பேசிக்கிட்டு இவனுக்கு உதவி பண்ணுற இவனுங்கெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலை. இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டேய் போதுண்டா போதும், இதோட உங்கள் ட்விஸ்டெல்லாம் நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேலே ஏதாவது ட்விஸ்ட் வச்சிங்கன்னா சத்தியமாக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே டே, ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.